ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்குமே ஆதார் கார்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த ஆதார் கார்டில் உங்களுடைய கைரேகையெல்லாம் வந்து லேட்டஸ்ட்டாக பதிவு செஞ்சுருக்கீங்களா? முக்கியமாக உங்கள் வீட்டில் உள்ள சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பதிவு செஞ்சுருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து அதாவது அந்த ஆதார் கார்டு அப்டேட் பண்ணுறத பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு ஃபுல்லாக நான் வந்து ரிட்டன் ஃபார்மெட்லேயே கொடுத்துருப்பேன். அது எல்லாமே நீங்கள் பார்க்கணும். முக்கியமாக ரேஷன் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா கைரேகை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு அந்த உறுப்பினர் கைரேகை இல்லைன்னா அந்த ரேஷன் கார்டிலேருந்து பேரை வந்து நீக்கிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் ரேஷன் கடையில் கைரேகைலாம் வச்சிட்டிங்களா அப்படின்றத உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா அந்த ரேஷன் கடை அலுவலர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்டே கேட்டுக்குங்க. எங்கள் குடும்ப உறுப்பினர் எல்லாருமே கைரேகைலாம் வச்சுட்டாங்களா இல்லையான்னு ஒரு டைம் செக் பண்ணித்தாங்க சார்னு சொன்னீங்கன்னா அவங்களே செக் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து பெரியவங்க சின்னவங்கன்னா ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருப்பீங்க பெரியவங்களுக்கு, வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு. ஆனால் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் அப்டேட் பண்ணவே மாட்டோம், மறந்துருப்பீங்க. இப்போ நான் ரீசெண்டாக கூட இந்த வீடியோ எதுக்கு போடுறேன்னா, நான் வந்து ரேஷனில் பொருள் வாங்கும் பொழுது உங்கள் குழந்தைங்க 2 பேர் இருக்குது, ஆனால் இன்னும் கைரேகை வந்து வைக்கலை. ஸோ நீங்கள் கைரேகை வைக்கலைன்னா கார்டிலேருந்து பேரை உங்கள் குழந்தைங்க பேரை எடுத்துருவோம். ஸோ உங்கள் குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து கைரேகை வையின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து கைரேகை வச்சு எங்கள் குழந்தைங்களை அழைச்சிட்டு வந்தோம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைகள் ரேஷன் கார்டில் வந்து பேர் இருந்துச்சுன்னா மறக்காமல் கைரேகை வைக்காதவங்க போய் வச்சுருங்க. இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லார் வீட்லேயும் சின்ன குழந்தைங்க இருப்பாங்க, மறந்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஆதார் அட்டைன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ உங்கள் ஆதார் அட்டை, முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட், ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, இதிலலாம் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருப்பீங்களா, மொபைல் நம்பர்ஸு. ஸோ அந்த மொபைல் நம்பரை வந்து மற்றவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து நீங்கள் அதை ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா ஓடிபிலாம் வந்து கிடச்சுன்னா அது ஏதாவது இல்லீகலாக பயன்படுத்துறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. உங்கள் மொபைலுக்கு ஏதாவது தெரியாமல் ஏதாவது லிங்க் எதாவது வந்துச்சுன்னா அறிமுகம் இல்லாத நபரிடம் வந்து அந்த ஆஃபர் இருக்குது, இந்த ஆஃபர் இருக்குது அப்படின்னு இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா தயவுசெய்து கிளிக் பண்ணாதீங்க. ஸோ ரொம்ப விழிப்புணர்வுடன் வந்து இந்த காலத்தில் வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ பதிவு செய்திருக்கிறேன். தேங்க்யூ.